அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் உங்களோட பேசுறதுக்காக எடுத்த புத்தகம் பாதைகள் உனது, பயணங்கள் உனது. எழுத்தாளர் ஹேமா எழுதியது. இந்த புத்தகத்தின் டேக்லைனா அவங்க வச்சதே பிரேக் த ரூல்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஹெர் ஸ்டோரிஸ் வெளியீடு, விலை ரூ. 160. வகைமை பெண்ணியம் சார்ந்த கட்டுரைகள். மொத்தம் 24 கட்டுரைகளை இதில் எழுதியிருக்கிறாங்க ஹேமா. இந்த 24 கட்டுரைகளிலும் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம கூட வாழுகின்ற நம்மை பெற்ற தாய், நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க, நம்ம மனைவி, நம்ம மகள்கள், நம்ம உடன் பணி செய்கிற தோழிகள், இவர்கள் அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகள், காலங்காலமாக சடங்கு, சம்பிரதாயம், கட்டுப்பாடு, கலாச்சாரம் என்று அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கும் வன்முறை, அடக்குமுறை, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இந்த 24 கட்டுரைகளிலும் நம்ம விரிவான தகவல்களோடு நிறைய விஷயங்களை நம்ம இதில் வாசிக்கலாம். அந்த தகவல் மட்டும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும்போது அதுக்கான குறைந்ததுன்னு சொல்ல முடியாது, விரிவான ஆராய்ச்சி செய்து இது எங்கேருந்து இது உருவாச்சு, இந்த இந்த கலாச்சாரத்தை எப்படி கொண்டு வந்தாங்க, இது யார் மூலமாக வந்தது, இந்த பிரச்சனையை சந்தித்தது யார், எதிர்த்தது யார் அப்படின்னு விரிவான தகவல்களோட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தன்னாலான, தனக்கு தெரிந்த, தான் கற்ற, தான் படித்து வாசித்து ஆய்வு செய்த தகவல்களோடு ஒரு விளக்கத்தையும் அதற்கான தீர்வுக்கான வழிமுறையும் ஹேமா எழுதியிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த பெண்ணியம், ஃபெமினிசம் அப்படின்றது குறிப்பாக தமிழ் இணைய உலகத்தில் பிளாக் காலங்களில் இருந்தே இதை பற்றி பேசும்போதும் எழுதும்போதும் ரொம்ப எளிமையாக ஒரு நையாண்டி வந்துடும். பெண்ணியம் பேசுகிறாங்க, ஈயம் அப்படின்னு ஒரு கிண்டல் வந்துடும். அந்த கருத்தில் சரியோ தவறோ அந்த கருத்தை பேசுகிறதே ஒரு கிண்டலுக்குரிய சொல்லாதான் சமூகத்தின் பார்வை இருந்தது. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து அதை பற்றி பேசுவதும் எழுதுவதும் ஒரு ஆரோக்கியமான வழியாக எனக்கு தெரிஞ்சது. இப்போது இவங்க அதுக்கு குறிப்பிட்டு அவங்க கிண்டல் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் பெண்ணியம் பேசுகிறாள் என்றாலே எடுத்த எடுப்புலையே, ஓ ஆண் செய்கிறான் நானும் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்கிறத குறையா, ஒரு குற்றமாக கிண்டலாக சொல்கிறதுக்கு ஒரு வழியாக இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு சில எழுத்துக்களில் அந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். ஆண் சிகரெட் குடித்தா நானும் குடிக்கிறேன், குடித்தா என்ன, அவன் குடிக்கிறான்ல, மது குடித்தா நானும் குடிக்கிறேன். இது ஒன்று மட்டுமே அந்த பேச்சுகளில் ஏளனத்துக்கு உண்டாக்குனதா, அதை வச்சே ஒட்டுமொத்தமாக பெண்ணியம் என்று பேசும்போது எல்லாத்தையும் ஏளனப்படுத்துவது தங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த சமூகத்துக்கு, ஆண் சமூகத்துக்கு கிடைத்ததா நான் பார்க்குறேன். ஆனால் அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அவங்க வர்றதுக்கே இவ்வளோ காலம் ஆயிருக்கு அப்படின்றப்போ அது இன்னும் வருத்தமான விஷயம்தான். இந்த 24 கட்டுரைகள்லையும் ஹேமாவுடைய எழுத்துலையும் ஹேமாவோட பெண்ணியத்திலையும் பெண்ணிய சிந்தனையிலும் இந்த மாதிரி எந்த பதிவையும் பார்க்க முடியாது. நீ பண்ணால் நானும் பண்ணுவேன், அதில் என்ன, அதுக்கு உனக்கும் எனக்கு என்ன குறைவா அப்படின்றது இருக்காது. எப்படி தன் நிலையை உயர்த்தணும், தன்னுடைய நானும் சக உயிரி, ஆணை போல நானும் சக உயிரி அப்படின்றத நிறுவுவதில் தான் ஹேமாவுடைய கட்டுரைகள் எல்லாமே காட்டுது. இந்த கட்டுரைகளில் எனக்கு ரொம்ப ஈர்த்த கட்டுரைகள்னு ஒரு 4-5, மொத்தம் 24மே ரொம்ப முக்கியமான கருத்துகள், ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் 4-5 ரொம்ப ஈர்த்த கட்டுரைகள். அது பிரேக் த ரூல்ஸ் அப்படின்ற கட்டுரை. ரொம்ப முக்கியமாக நான் அடிக்கடி நண்பர்கள்ட்ட வலியுறுத்தி சொல்கிற கட்டுரை பொருளாதார சுதந்திரமும் பெண் விடுதலையும். அப்புறம் நோ சொல்லு பெண்ணே, புனிதங்களும் புண்ணாக்குகளும், பாதைகள் உனது, பயணங்கள் உனது. இது எல்லாமே எனக்கு ரொம்ப விருப்பமான கட்டுரைகள். ஏன்னா பெரும்பாலும் பெண்கள் நோ சொல்கிறதுன்றது அவங்களுக்கு வர்றதே இல்லை, நோ சொல்கிறதே இல்லை. எப்பயுமே வேற வழி இல்லை, அன்புக்காக, கல்யாணம் பண்ணதுக்காக, காதலுக்காக, அப்பா சொல்லிட்டாருன்றக்காண்டி, சமுதாயத்துக்காண்டி, பிள்ளைகளுக்காக, சகோதரனுக்காக, நண்பனுக்காக, இப்படி எல்லா விஷயத்துலையும்
சரி அவங்களுக்காக செஞ்சுட்டேன். வேற என்ன செய்றது? சரி அவங்களுக்காக செஞ்சுட்டேன்னு செய்றாங்களே தவிர, நோ சொல்றதே இல்ல. தனக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு பெண் நோ சொல்லணும் அப்படின்றத தொடர்ந்து நிறைய விஷயங்கள "நோ சொல்லு பெண்ணே" அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான கட்டுரை. புனிதங்களும், புண்ணாக்குகளும். புனிதம் அப்படின்ற சொல்லே ஆ எப்படி நான் பார்க்கிறேன்னா புனிதம்ன்ற சொல்ல, எது எது நம்மளால நம்ம கீழ அடக்கி வைக்க முடியுமோ, அது எல்லாத்துக்கும் ஒரு கவசமா புனிதம்னு ஒரு வார்த்தைய போட்டு, இதெல்லாம் செஞ்சா தான் புனிதம். இத நீ செய்யக்கூடாது அப்படின்னு அடக்கி வச்சுட்டாங்க. குறிப்பா இந்த அடக்குமுறையில பெரும்பாலும் பாதிக்கப்படுறது எல்லா சாதியிலயும் இருக்கிற பெண்கள். சாதிய வச்சு ஒருத்தர அடக்குறாங்கன்னா, இந்த புனிதம்ன்ற சொல்ல வச்சு அடக்குனது எல்லா ஜாதியிலயும் இருக்கிற பெண்கள ரொம்ப அடக்கியிருக்கிறாங்க. எளிமையா இது புனிதம், இது கற்பு, இது தீட்டு அப்படின்ற சொற்கள அழகா பயன்படுத்தி, அ இந்த ஒரு அடக்குமுறைக்கு சிறந்த கருவியாக புனிதம் என்ற சொல் பயன்படுது. அ இத வந்து ஹேமா எழுதியிருக்க புனிதங்களும், புண்ணாக்குகளும் அப்படின்ற கட்டுரையில என்னென்ன முறையிலலாம் நம்மள வந்து இந்த சொற்கள வச்சு விளையாடியிருக்கிறாங்க அப்படின்றத சிறப்பா எழுதி எடுத்து காட்டியிருக்கிறாங்க நமக்கு. அதற்கடுத்து நான் சொல்றது, அ இவங்க எழுதுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த பொருளாதார சுதந்திரமும், பெண் விடுதலையும். ஒரு பெண்ணுக்கு விடுதலை, ஒரு பெண் தானே செய்யணும், தனக்கு பிடிச்சத செய்யணும்னா, அவள் எப்போ அ தன் அப்பா, அம்மாவோடையோ, இல்ல கணவன்கிட்டயோ இருந்து பொருளாதாரத்திற்காக வேண்டி நிற்காத சூழல் வரும்போது தான், அவளுக்கான சுதந்திரம் வருது. அந்த பெண் சுதந்திரமா தனக்கு பிடிச்ச விஷயங்கள செய்யணும். தான் நெனச்ச இடத்துக்கு போகணும். தான் நெனச்ச படத்த பார்க்கணும். தான் நெனச்ச சாப்பாட சாப்பிடணும். தனக்கு பிடிச்ச உடைய உடுத்தணும் அப்படின்ற எல்லாமே அவளுக்கு பொருளாதார சுதந்திரம் வரும்போது தான் வரும். பொருளாதார சுதந்திரம் வரணும் அப்படின்னா, கல்வி ரொம்ப முக்கியம். நல்ல கல்வி அறிவு கிடைக்கும்போது தான், நீங்க வந்து உங்கள வெளியில கொண்டு போயி, ஒரு நல்ல உங்கள் தகுதிக்கேற்ற ஒரு வேலைக்கு போயி, உங்க பொருளாதாரத்த மேம்படுத்த முடியும். அதன் மூலமா தான் பெண் விடுதலை கிடைக்கும். அப்படின்றத மிக சிறப்பா எழுதியிருக்கிறாங்க. பொருளாதார சுதந்திரம் அடைந்த பெண்களுமே இன்னமும் பதில் சொல்லித்தான் பயந்து இருக்கிற சூழல் நெறைய இடங்கள்ல இருக்கு. இவ்வளோ சூழல் வந்த பிறகுமே. அப்படின்றப்ப பொருளாதார சுதந்திரம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இதில சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக நிறைய கட்டுரைகள் ஆண், பெண் அரசியல் மறுகன்னத்தை தான் காட்டத்தான் வேண்டுமா அப்படின்னு இந்த தலைப்ப பார்க்கும்போது, ஏம்மா வேற எதுவும் பிரச்சனை வந்துறக்கூடாது அப்படின்னு கூட சொன்னேன். அந்த மாரி துணிஞ்சு எல்லா கட்டுரைகளும் சரி, தலைப்பும் சரி வச்சிருக்கிறாங்க. ஆ "அளவுக்கு மீறினால் அன்பும் நஞ்சே" அப்படின்னு ஒரு கட்டுரை. எல்லாமே ஒரு அளவு தான். அன்பு கூட அதிகமாகும்போது, அது தேவையில்லாத அழுத்தத்தையே தந்து, அதுவே வெறுப்பையும், பிரிவையும் உண்டாக்குகிறது அப்படின்றது நிறைய விஷயங்கள இதில படிக்கும்போது தெரியுது. "குடிக்கத் தெரிந்த மனமே", "முடை நாற்றம் வீசும் மூட நம்பிக்கைகள்" இப்படியாக கட்டுரைகள் போய்க்கிட்டே இருக்கு. இந்த புத்தகத்த பற்றி பேசுவதற்கு இந்த கட்டுரைகளின் தலைப்பே போதும். நான் வாசிச்ச தலைப்புகளே கண்டிப்பா அ வாங்கி வாசிக்கணும் அப்படின்றது தோணும். சில விஷயங்களை சொல்லி எ அ நிறைவு செய்கிறேன். இயல்பாக அ ஹேமாவ பொறுத்தமட்டும் அவருடைய பேச்சிலும் சரி, எழுத்திலும் சரி 2மே ஒண்ணும் வேறுபாடு நாங்க பார்த்ததில்ல. 2ம் ஒரே மாரி தான் இருக்கும். என்ன பேசுறாரோ அதே மாரி தான் எழுதியிருக்கிறாங்க. அதேபோல அ பெரியாரின் அ மு கருத்துகள் ரொம்ப அதிகமா ஆழமா வாசிச்சே இருக்கிறதுனால, பெரியாரிய கருத்துகளும், அது சார்ந்த பெண்ணிய சிந்தனைகளும் இவருடைய எழுத்துல நிறைய வெளிப்படும். அ தான் சொல்ல வர்ற விஷயத்த, அது வந்து தனக்கு சரி அப்படின்றத எப்படி பேசுறாங்களோ, அதே தான் எழுதுறாங்க. அந்த வகையில இவருடைய எழுத்துக்கள்ல ஒரு நேர்மை இருக்கிறதா நான் பார்க்கிறேன். அடுத்ததாக இந்த புத்தகத்தை என்ன பொறுத்தமட்டும் எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகமா இருந்தாலும், முதல்ல நான் வந்து இத வந்து என் குடும்பத்து பெண்களுக்கு இத வந்து பரிசா குடுத்தேன். இந்த புத்தகத்த. ஆ என்னுடைய தம்பி களுடைய மனைவிகளுக்கும் இத வாங்கி பரிசு குடுத்துருக்கிறேன். ஏன்னா, அ என்னதான் நாம வந்து இதெல்லாம் பேசினாலும், இத மாரி புத்தகங்கள நாங்க போய் ஒரு பெண்ணுட்டயோ, என் என் மனைவிட்டயோ, என் தங்கைட்டயோ, என் பிள்ளைட்டயோ, என் தம்பி பொண்டாட்டியோ சொல்றத விட, அவங்களே வாசிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல நான் வாங்கியும் குடுத்துருக்கிறேன். ஏன் இத சொல்றேன்னா, ஆ விஷயத்த கூட நம்மளே சொல்லித்தான் அவங்களுக்கு தெரியணும்னு வேணாம். பாதைகள் உனது, பயணங்கள் உனது. நீனே வாசி, நீனே வாசிச்சு புரிஞ்சுக்கோ.
உனக்கு புரிஞ்சதை வச்சு நீனே நட அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட கொடுக்கறது தான் சிறந்த வழியாக இருக்குன்றதுனால இந்த புத்தகத்தை உங்களுடன் இன்று பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாதைகள் உனது, பயணங்கள் உனது. எழுதியவர் ஹேமா. நன்றி, வணக்கம்.